செலவு மிச்சம். இவ்வளவு கரும்பை தந்துட்டு அதுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் வர தராங்கல்ல, இந்த உலகத்தில் கம்பெனிக்கே இருப்போம், அதையே நம்ம தொடர்ந்து வாங்க மாட்டோம். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஓப்பனர் பின்னு, ஈக்குவல் பின்னு, இந்த மாதிரி பின் அச்சீவ் பண்ணி வாங்க. உங்களுக்கு இதையும் தர்றாங்க. ஓப்பனர் பின் தான் யாரோ உழைச்சது நம்ம நிறுவனம். ஏன்னா ஆர்சிஎம்ல நேற்று வரை பார்ட்னர் நம்ம, இப்பெல்லாம் நம்ம யாரு ஓனர். ஓனரு கம்பெனி டர்னோவர் பங்கு இருக்குல்ல, அதான் ஓனர். சார் ஓனர், நான் ஓனர், நீ ஓனர், நீ எல்லாம் ஓனர், எல்லாரும் ஓனர். அந்த பர்சன்டேஜ் வித்தியாசப்படுது. அந்த வித்தியாசப்படுற பர்சன்டேஜ் தான் உங்களோட அச்சீவ்மெண்ட் பர்சன்டேஜ். கண்டிப்பா இதை தொட்டால் இந்த பங்காட்டி வர்றா, அதை தொட்டால் எந்த பக்கம் வர்றா. இதுக்கு ஒரு பாயிண்ட், எங்க ஓப்பனருக்கு ஒரு பாயிண்ட், ஈக்குவலுக்கு 2, வின்னருக்கு 3, ரன்னருக்கு 4, ஸ்டாருக்கு 5. அப்ப 5 ஷேர் வருது. இங்க ஒரு ஷேர் வருது, அங்க 5 ஷேர் வருது. அது மாதிரி இங்க 10 வந்துட்டு இருக்கு. அப்போ அந்தந்த இடத்தை நீங்க தொடும்போது உங்களுக்கு வருது. அதை தொட்டு விட்டால் மாதம் வருமா மெயின்டைன் பண்ணா வரும். அதனால ஆரம்பத்தை அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு மாசம் மெயின்டைன் பண்ண கீழே போயிட்டா வராது. அதையும் மறுபரிசீலனை பண்ணி ஒரு லெவல் கீழே போனா வரும், அந்த லெவலுக்கானது. 2 லெவல் போனா வராது. இப்படி அநியாயத்துக்கு யாராவது கொடுப்பாங்களா? இந்த அநியாயம் கொடுத்ததுனாலதான் நம்ம கம்பெனில யாரும் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அடாவடியா கொடுத்து வேலை செஞ்சிருப்பாங்க. அதிகமா கொடுத்தோட எல்லாம் சௌகரி ஆயிடும். அது பண்ண டிசிஜி போட நல்ல உள்ள இருக்குல்ல, அதை குத்தி பதம் பாக்குறாங்க எல்லாரும். அதனால இறுதியாவது நம்மளால சேர்ந்து டைமண்ட் ஆகணுங்கிற நோக்கம் இருக்குது முன்னால. இது நல்லது செய்யறோங்கிற எண்ணம் இருக்கணும். கொடுக்கிற கை மேல இருக்கும், எடுக்கிற கை கீழே இருக்கும். சார் மேடம் ஆட்டையை போட போறான். ஆமா கரெக்ட். கை கட்டினா உனக்கு நல்லது செய்ய போற ஆட்டையை போடுவாங்க. கை நிற்பான். நகை கடைக்கு போனா என்ன சொல்லுவான்? மேடம் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா? ஏங்க அந்த கடைக்காரர் ரொம்ப நல்லவங்க, கூல்ட்ரிங்க்ஸ் தராங்க, 12 ரூபா கூல்ட்ரிங்க்ஸுங்க, அங்கேயே போவாங்க. இங்க 12 ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் வந்து 12,000 ஆட்டையை போட்டான். நிறைய 12 லட்சம் அடிச்சது 12,000. அப்ப இப்படி ஏமாந்த கூட்டமா இருக்கும்போது நம்ம அப்படி இல்லை. நம்ம கொடுக்குற கை உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன். மனசுக்குள்ள நினைங்க, சொல்லாதீங்க. உன்னை காப்பாற்ற வந்துக்கிறேன், உன்னோட ஆரோக்கியத்தை காப்பாற்ற வந்துக்கிறேன், உன்னோட மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சரை காப்பாற்ற வந்துக்கிறேன், உன் ஃபியூச்சரை காப்பாற்ற வந்துக்கிறேன், குடும்பத்தை சந்தோஷமாக்கி வந்துருக்கிறேன். இந்த திமிர மனசுல வச்சுக்கிட்டு குனியாம கெஞ்சாம உனக்குங்க ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்ல வந்துக்கிறேன். கொடுப்பனை தான் உங்களுக்கு கிடைக்கும். கொடுப்பனை வேணுமா இல்லையா? நல்லதுக்கு இப்படி பேச பழகுங்க. நான் வியாபாரம் இன்னைக்கு போல டிவி அடிச்சிடணும், இத்தனை ஐடியா போட்டு நினைச்சீங்கன்னா அது போய் இப்படி நடிப்பீங்க. கண்டிப்பா முடிஞ்சு போச்சு. நீ சொசைட்டிக்கு சேவை செய்ய காப்பாற்ற வர ஏன் கஞ்சனோன்னு கேட்கிறேன். நிமிர்ந்து நிற்கிறாங்க. அது திமிரா இருக்காங்க. திமிரு வேற, நிமிர்ந்து நிற்கிறது வேற. தலைவனியா இருங்க. அப்போ இந்த இதெல்லாம் பழகினா தான். ஏன்னா இதை திரும்ப நான் சொல்றேன்னா, ஆபத்தான இடத்துல நம்ம இருக்கணும். என்னது இதுவரை ராங் கான்செப்ட். இன்டைரக்ட் செல்லிங்ல ஸ்பெஷல் வேலை எதுவும் கிடையாது. எவனோ பணத்தை கொடுத்து, எவனோ விளம்பரம் பண்ணி, எவனோ முட்டாள் விளையாடி பார்ப்பான், எவனோ வந்து வாங்கிப்பான், கடன் எடுத்து கொடுப்பான். இதான் இன்டைரக்ட் செல்லிங். நம்ம வந்து டைரக்ட் செல்லிங், ரைட் கான்செப்ட். இது உலகத்துக்கு தெரியாது, புரியாது. புரிய வைக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்போ எப்படி இருக்கணும்? நம்ம கேர்ஃபுல்லா நயவச்சனம் இல்லாம. இப்போ கோட் சூட்டு போற மாதிரி இப்போ போட்டு வந்தா ஏமாத்துறாங்க எல்லாரும். நம்மளும் டிப்டாப் போய் அதே ஸ்டைல பேசுறது என்ன நினைப்பான்? அதுக்கான இந்த ஒரு கம்பெனிக்கார, புது கம்பெனிக்கார ஆட்டையை போட மாட்டேன் நினைப்பானா இல்லையா? அங்க நம்ம பிரசன்டேஷன் எப்படி இருக்கணும், அதை எப்படி சொல்லணும், இதை நம்ம கத்துக்கணும். ஏன்னா புதிய திட்டம் இது. அது நம்ம ரைட் கான்செப்ட் மார்க்கெட்டிங் சூப்பர் அப்படின்னு மட்டும் சொன்னா யாருக்கு புரியாது. ஆர்சிஎம் சொன்னா யாருக்கு புரியாது. நீங்க சொல்ல வேண்டியது ப்ராடக்ட், அவங்களோட ஹெல்த், மார்க்கெட் இருக்கு எவ்வளவு வித்தியாசம், இந்த ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட் எவ்வளவு வித்தியாசம், இது எவ்வளவு தீங்கு பண்ணுது உங்களுக்கு, உங்க பாக்கெட்ல இருந்து எவ்வளவு பணத்தை எடுக்கலாம், இது எவ்வளவு நன்மை பண்ணுது, உங்களுக்கு பாக்கெட்ல எவ்வளவு பணத்தை மிச்சம் வைக்கலாம். 250 ரூபா கொடுத்து 3 ரோசஸ் 1/4 கிலோ வாங்குறீங்க. அது நல்ல டீத்துல தேர்ட் ஃபோர்த் கிரேட். அதுல கலப்படம் வரதுக்கு சான்ஸ் இருக்கா? மார்க்கெட்ல இருக்கு. ஏன்னா எவ்வளவு டூப்ளிகேட் உள்ள சொல்லி கடை வழியே வந்துடும். உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இருக்கும். அதே ஐஏபிஎஸ் கோட் இருக்கும். அதை உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. கடைக்காரன் கொடுக்க முடியாது. யாரும் கொடுக்க முடியாது. டிவியில் சொல்றாங்கல்ல, சூர்யாவும் ஜோதிகாவும் குடிக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் நீங்க கேட்டா இந்த டீ நல்லா நீ இல்லைன்னு கேட்க முடியுமா? முடியாது. ஆனா ஆர்சிஎம்ல நீங்க சொல்லணும், இது எங்க சொந்த எஸ்டேட் ஃபர்ஸ்ட் கிரேடு சிடிசி மெத்தட்ல யூஸ் பண்றது. அதோட தன்மைகளை சொல்லிட்டு இது குடிச்சு பாருங்க, நல்லா இருந்தா தொடருங்க, இப்படி சொல்லணும். அப்படி சொல்லவா? குடிச்சு பாருங்க அப்படி சொல்ல முடியாது. இது நல்லா இருக்கு, நான் குடிக்கிறேன், என்கிட்ட 3 வருஷம் குடிக்கிறேன், நல்லா இருக்கு, நீங்க குடிச்சு பாருங்க. வாங்கிட்டு வந்துருச்சு, கண்டிப்பா இது குடிச்சு பாருங்க, நல்லா தான் இருக்காங்க, போலதானே நல்லா இருக்கும். நமக்கு தெரியுமா இல்லையா? தெரியும்.
நம்ம நம்பாம இருந்தா தான் சந்தேகம் பண்ணணும். இதை குடிச்சா வேற டீ குடிக்க மாட்டான்னு தெரியல, தைரியமா போய் சொல்லுங்க. இந்த பேஸ்ட தேய்ச்சா வேற பேஸ்ட் தேய்ப்பானா? தேய்க்க முடியுமா? உங்களுக்கு எல்லாம் முடியுதா? எனக்கு முடியல. முடியல. முடியலன்னா நீ ஆர்சிபிள் இருக்கன்னு அர்த்தம், முடிஞ்சதுன்னா நீ ஆர்சிபிள் இல்லைன்னு அர்த்தம். இதான் ஒண்ணு. சோப்பு போட்டு குளிக்கிறப்ப எல்லாத்தையும் மனசுல சொல்லுங்க. கண்டிப்பா மனசோட ஓபன் பண்ணி சொல்லுங்க. வாயால சொல்லாதீங்க, அறிவால சொல்லாதீங்க. மூளையும் வாயும் கோழிகள் உள்ள சொல்லணும். உள்ள சொல்லணும்னா நீங்க உணர்ந்து எடுக்கணும். இந்த உணர்வு தான் மனிதத்தை வளர்க்கும். இது நான் சேலஞ்ச் பண்ணி நான் நிறைய பேர் நிரூபிச்சது, கேரக்டரையே மாத்துது நம்ம பொருள்கள். கண்டிப்பா சார், பொருள் கேரக்டரே மாத்துது ஒரு மனுஷனை. எப்படி கேரக்டர் மாத்தும் ஆச்சரியப்பட்டேன் நான். காரணம் அவன் சீய சிந்தனைகளுக்கு காரணம் அவன் உடம்புல தீய சக்திகள். இது பியூரிஃபை ஆகும்போது, பாடி கிளீன் ஆகும்போது அவனோட சிந்தா அதான் சாத்த நொறுக்கு தீனி திங்க முடியல. குழந்தைங்களுக்கு சவால் ஒரு வீசியாக கொடுக்குற நொறுக்கு தீனி திங்க முடியல. கிட்ஸு கொடுத்த பிள்ளைங்களுக்குலாம் குறுக்குறையை தாண்டி போய் தோசை தாண்டி கேட்குது அம்மாட்ட, என்ன சார் அநியாயம் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இது அந்த சேலஞ்ச் பண்ணி கொடுக்க தெரியணும். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் டீப் கோர். எல்லா பொருளும் டீப் கோர் லெவல் வரைக்கும் பேசணும். எப்பேற்பட்டவங்க வந்து பேசுனாலும் கவுண்டர் கொடுக்கறதுக்கு தெரியும். உண்மை பேசுறவனுக்கு எதுக்கு பயம்? நேர்மையானவனுக்கு எதுக்கு பயம்? அயோக்கிய பயம் பெரிய நெஞ்சல் தெரியும் போது யோக்கியம் பற்றி நிற்கணும். அந்த யோக்கியத்தை கொண்டு வர சொல்லி தான் நமக்கு சொல்லி தராங்க. சாரி சார்.